இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. யார ஜெயிக்கணும்னு நினைச்சனோ அந்த இலக்கிய முன்னாடி நான் தோத்துட்டு வந்திருக்கேம்மா. வாய மூடு. இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அவங்க துரத்துன நீ உடனே வந்துருவியா? சம்பந்தி கால விழுந்து அழுது கதறியாவது நீ அங்கேயே இருந்திருக்கணும்ல. நான் அப்படி செஞ்சிருந்தா மட்டும் அவங்க என்ன விட்டுருப்பாங்களா? இதான் சாக்குன்னு என்ன போட்டு மிதிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு என் மேல கோவமா இருக்காங்க. அது சரி, மாப்பிள்ளை எங்க? என்ன ஆட்டோ வச்சு அனுப்பி விட்டு எங்கேயோ கிளம்பி போனாரு. இப்ப வந்துருவாரு. ச்சே, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நீ அந்த இலக்கியா கிட்ட தோத்துட்டு வந்திருக்கவே கூடாது. இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அவளை துரத்திட்டு நீ எங்க ராணி மாதிரி வாழ்ந்தே ஆகணும். அது நடக்காது. ஏ அஞ்சலி, நீ எவ்வளவு விஷம் உள்ளவளா இருந்தா வாழப்போன வீட்டுல இவ்வளவு கிரிமினல் வேலையை பண்ணிருப்ப. நிறுத்தியா? நீயும் சம்பாதிச்சு அவளை நல்லா வாழ வைக்க மாட்ட. அவளா போய் வசதியா வாழணும்னு நினைச்சாலும் அதையும் விட மாட்டியா? ஏய் ஏய், உன் மக அங்க வாழ போயிருக்காடா, அந்த குடும்பத்தையே அழிக்க பாக்குறாடி. அந்த குடும்பம் அழியறது உங்க கவலையா, இல்ல உங்க தங்கச்சி மகளோட வாழ்க்கை அழிஞ்சிருமேங்கிறது உங்களோட கவலையா? நீங்க என்ன கவலைப்பட்டாலும் சரி, கூடிய சீக்கிரம் நான் அந்த வீட்டுக்குள்ள திரும்ப போய் வாழா வெட்டியாக்கி அவளை அங்க இருந்து துரத்த தான் போறேன். அதுக்கு உன்னை இங்க இருந்து போக விட்டாதானே? காலம் பூரா உன்னை ரூம்லயே அடைச்சு வைக்கிறேன். வாடி. யோ, அப்பா விடுங்க. 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 சொல்றேன். விடுங்க. மாமா அப்பா விட போறீங்க. நில்லுங்க. அட. கார்த்திக், எதுக்கு என் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்றீங்க? என்ன என்ன அஞ்சலி? என்ன மாப்பிள்ள, குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? பின்ன உங்க இலக்கியாவும் உன் புருஷனும் செய்யற கொடுமைக்கு பாவம் கார்த்திக் குடிக்காம என்ன பண்ணுவாரு? ஏய், நீ வாய மூடு. என்ன மாப்பிள்ள இது? ஆ? எதுக்கு இப்ப இவளோட சேர்ந்து நீங்களும் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி அநியாயமா குற்றவாளியாக பாப்பாங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? மாப்பிள்ள, யாரும் அஞ்சலிய குற்றவாளி ஆக்கல. இவன் நிஜமாவே குற்றவாளிதான். நீங்க சரியா புரிஞ்சுக்காம சம்மந்தி அம்மாவை நோகடிச்சிட்டு வந்திருக்கீங்க. முதல்ல நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஏய்யா, மாப்பிள்ள கூட நம்ம பொண்ணை புரிஞ்சுக்கிறாரு. பெத்த பொண்ணைய நீ குற்றவாளின்னு சொல்ற, நீ பேசாம இருக்க மாட்டியா? ஏய், வாய மூடு. ஆத்தாளும் மகளுமா நாடகம் ஆடுறீங்களா? பாருங்க மாப்பிள்ள, இத்தனை வருஷமா இவளை வளர்த்தவன்ற முறையில சொல்றேன். இவன் நல்லவ இல்ல. என்னங்க? இவளை நம்புனீங்க, அது உங்களுக்கு தான் ஆபத்து. மாமா, கௌரவமான குடும்பத்துல பிறந்த உங்களை குடிகாரன ஆக்குனது நிச்சயமா இவளாதான் இருப்பா. என்னங்க? இதுக்கு மேல நீங்க இவ கூட இருந்தா உங்க அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. இவ இங்கேயே இருக்கட்டும், நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. போதும், நிறுத்துங்க. அவமானப்பட்டு வந்த மகளையும் மருமகனையும் ஆறுதல் படுத்தாம இப்படி பிரிச்சு விட பாக்குறீங்களே, நீங்களே ஒரு அப்பாவா? அஞ்சலி கார்த்திக், நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க. ஏய் நில்லு. யாரு அவமானப்பட்டு வந்திருக்கா? நீதான். ஐயோ. நீதாண்டி ஒரு நல்ல குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு வந்திருக்க. என்னங்க? ஐயோ, சம்பந்தி அம்மா மனச காயப்படுத்திட்டு நீங்க இங்க வந்து நிம்மதியா இருப்பீங்களா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நாங்க இந்த வீட்டுல தங்க கூடாதுன்னு சொல்றீங்களா? விட்டா மாப்பிள்ள வெளிய போய் எங்கேயாவது தங்கிடுவார் போல் இருக்கு. நான் அப்படி சொல்லல மாப்பிள்ள. நீங்க எத்தனை நாள் வேணா இங்க தங்குங்க. ஆனா வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்து இங்க தங்க வேண்டாம் தான் சொல்றேன். குடும்ப தலைவனா இருந்து பிரச்சனையை தீர்க்க வேண்டிய நீங்களே இப்படி பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்களேன்னு சொன்னேன். அதாவது வீட்டுல கோச்சுக்கிட்டு வந்தா எனக்கு கவலை இல்லை. ஆனா அதே அங்கிருந்து துரத்தப்பட்டு வந்தா உங்களுக்கு இங்க மதிப்பு இருக்குமா சொல்லுங்க? இந்த அஞ்சலிய நம்பி நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தது தப்பு. அங்க குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப பாசமா தான் இருக்காங்க. நீங்க முதல்ல தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. உங்களை அன்போட வரவேற்பாங்க. கிளம்புங்க மாப்பிள்ள. போதும் மாமா, உங்க வீட்டை தேடி வந்ததுக்கு
எனக்கு சரியான மரியாதை கொடுத்துட்டீங்க. என் அம்மா, அண்ணன், அண்ணி, நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ அஞ்சலி, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா வா போலாம், வா நம்ம போலாம், வா அஞ்சலி. மாப்ள உனக்கு ஏதாவது புத்தி மதிக்கலன்னா என்ன கிட்டி பண்ண போச்சா? சொல்ற? அடைக்கலம் தேடி வந்தவங்கள இப்படி அடிக்காத குறையா துரத்தி அனுப்புறியே. ஏய், நீ பேசாம இரு. நான் நல்லதுதான் பண்றேன். மாப்ள, உங்களுக்காக வீட்ல எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. ஐயோ ஐயோ மாமா, நீங்க பேசாதீங்க மாமா, போதும். இதுக்கு மேல நீங்களே இங்க இருக்க சொன்னா கூட நான் இங்க இருக்க மாட்டேன். உங்களை நம்பி நான் வந்தேன்ல, எனக்கு இது தேவைதான் மாமா. இவாஞ்சலி போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.